கீழடி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி உருவத்தை கேலி சித்திரமாக வெளியிட்ட அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது மதுரை எஸ்பி அலுவலகத்தில் குற்றச்சாட்டு அளித்த ஆர்பி உதயகுமார் கீழடி தொடர்பாக ஒரே மேடையில் டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு, மு.க. ஸ்டாலின் விவாதிக்க தயாரா என சவால் விடுத்துள்ளார். கீழடியை பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கே வயிறு எரியுது? அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கே வயிறு எரியுது. ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்திலே புகார் மனுவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகவே அது ஒரு குடும்ப கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. ஆகவே அதுக்கு நம்ம நியாயம் தர்மம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த கீழடியில பொய் செய்து அவங்க பரப்புறாங்க. அதுதான் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு துணிவு இருந்தா, திராணி இருந்தா ஒரே மேடையை போடுவோம். டிஆர்பி ராஜா வரட்டும், இல்லை அவங்க அப்பா டிஆர் பாலு வரட்டும், இல்லை அப்பா ஸ்டாலின் வரட்டும், கீழடியை பற்றி விவாதிப்போம். நாங்கள் சொல்றதை செஞ்சிருக்கிறத சொல்றோம், அவங்க சொல்றது செஞ்சிருக்கோம். இப்போ அடிஷனலா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. நீங்க அதெல்லாம் நாங்கள் தர மாட்டோம், பரீட்சையை எழுத மாட்டேன், மார்க் போடுறா அப்படின்னு சொன்னா. அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அங்கு செல்ல முடியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது குறித்த வினாவிற்கு விடையளித்த ஆர்பி உதயகுமார், திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்பதற்கு உடன்படும் ஒவ்வொருவரையும் எந்த விவாதமும் இல்லாமல் இருக்கரம் கூப்பி வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். அதுல எந்த விதமான விவாதமே இல்லை. அதுல விவாதமே இல்லை, எந்த விவாதமும் கிடையாது. புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி ஒவ்வொரு தொண்டனும் ஏன்னா ஒரே இலக்கு, திமுக அகற்றப்பட வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி இன்னைக்கு அமையன்ன்றது மக்கள் தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அதில் புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், எல்லாம் புரிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையிலே அணிவகுத்து வருகிறார்கள். இனி போக போக நீங்கள் விரும்புகிற அந்த நிகழ்வு எல்லாம் தெரியும்.